வெற்றி வெற்றி எழுந்துரு வெற்றி. அண்ணே வெற்றி அண்ணே எந்திரே. டாக்டர் வெற்றிக்கு பாரு டாக்டர். வெற்றி. தெரியும், முதல்ல நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்க போ. அண்ணி அண்ணனுக்கு இப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு நீ அப்புறம் பாத்துக்கிறேன். நீ அண்ணி அண்ணனுக்கு ஒண்ணு ஆயிடாதுல. நீ இல்லடா, எதுவும் ஆகாது, பயப்படாத. வெற்றி ரொம்ப நல்லவ, கடவுள் அவனை கைவிட்டுற மாட்டாரு. அண்ணன் உங்க கூட வர எவ்வளவு ஆசையா கிளம்புனா தெரியுமா அண்ணி? அது மட்டும் இல்ல அண்ணி, அதுக்காக தான் எங்களை போய் ரவுடிட்ட பணத்தை வாங்க அமுச்சு விட்டாரு. எல்லாமே எங்களாலதான் அண்ணி. நாங்க ஒழுங்கா ரவுடிட்ட டீல் பண்ணியிருந்தோம்னா இப்படி நடந்திருக்காது அண்ணி. சாரி அண்ணி. ஆனா அண்ணனுக்கு நீங்க என்ன உசுறு அண்ணி. அம்மா வராங்க. ஏய், வெற்றி கிளம்பி தானே போனான், உன்கிட்ட எப்படி வந்தான்? ஆமா, நீ எப்படி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? ஓஹோ, அப்போ வெற்றி உன் கூட தான் இருந்திருக்கான் இல்ல? நீ தான் அவனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க. ஏ பூஜா, அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கேட்காம என்னடா பண்ணுவா? நான் கேக்குறேன்டா. ஏய், என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு? நானும் வெற்றியும் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு ரவுடி வந்து வெற்றியை கத்தியால குத்திட்டான். என்னது, கத்தியால குத்திட்டானா? யாரடி அவன்? அம்மா, நீங்க பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த ரவுடி தாம்மா. ஏய், அவன் எதுக்குடி இவனை குத்துனா? ஏய், அவன் குத்துற வரைக்கும் வெற்றி என்னடா பண்ணிட்டு இருந்தான்? அத்தை, முதல்ல இவ கூட வெற்றி எப்படி ஃபங்க்ஷன் போனான்னு கேளுங்க அத்தை. சக்தி, வெற்றி எதுக்காக உன் கூட வந்தான்? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, அதெல்லாம் பேசுற நேரமாம்மா இது. வெற்றி எனக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குமா. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. டேய், எங்கடா இருக்கான் அந்த ரவுடி? வாடா போலாம். மா சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அண்ணனுக்கு சரியாகட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாமா. டேய், எப்படிடா நம்ம வெற்றியை போய் அவன் குத்துவான்? டேய், நீயும் அதை பார்த்துட்டு நின்னியாடா? ஏண்டா, ஒரு நேரத்துல 5 பேர் அடிப்பாண்டா என் புள்ள. மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. இப்படியே சொல்லிட்டு இருங்க, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இதோ இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு என்ன வேணாலும் ஆகும். பூஜா, நான் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு பேசாம இரு. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்க மாட்டேன். பூஜா, நீ அமைதியார. வெற்றி கண்ணு முழிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், என்னாச்சு? என் பையன் எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. உங்க மருமக சரியான நேரத்துல வெற்றி அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. தையல் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். வெற்றி, 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 என்ன பாரு வெற்றி. வெற்றி, சாரி வெற்றி, என்னால தானே இப்படி ஆச்சு. வெற்றி, வெற்றி,
இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது அத்தை. முதல்ல என் பையனுக்கு சரியாகட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. வெற்றி, இரு இரு. இந்தா கொஞ்சம் குடி. ஏய் சக்தி, இப்ப எதுக்கு நீ அங்க போற? இப்போதைக்கு நீ உள்ள போகாத, எல்லாத்தையும் அத்தை பாத்துப்பாங்க. உன் வேலையை மட்டும் நீ பாரு, இதுல எல்லாம் நீ தலையிடாத. ஏய், நீ இப்ப போனா அங்க பிரச்சனை தான் வரும், வெற்றிக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னால அவன் கத்தி குத்து பட்டதெல்லாம் போதும், அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவாவது விடு. கடவுளே, வெற்றிக்கு சீக்கிரம் உடம்ப குணமாக்கணும். முருகா முருகா முருகா. வெற்றி வெற்றி, என்னாச்சு? பாத்ரூம் போகணுமா? என்னை எழுப்ப வேண்டியதானே? ஏதோ அசதியில கண் மூடிட்டேன். வா, நான் கூட்டு போறேன். மெதுவா. வெற்றி, ஒரு வயசு சாப்பிடுறியா? பசிக்கலம்மா. நீ மருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்க வெற்றி, பசி தாங்காது. ஒரே ஒரு இட்லி சாப்பிடுறியா? வேணாமா. அம்மாக்காக ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடு. வெற்றி சாப்பிட்டானான்னு தெரியலையே, பசி தாங்க மாட்டானே. போதுமா? போதுமா? போதும். வலிக்குதுமா. வெற்றி, என்னாச்சு? ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ, வலியில புலம்புறானே. வலிக்குது. சரியாயிடும் சரியாயிடும். ஐயோ, மயக்கத்துல கூட என் பிள்ளை என் பேரை சொல்றானே. நர்ஸ், நர்ஸ், சிஸ்டர், சிஸ்டர், கொஞ்சம் வந்து பாருங்க. என் புள்ள வலியால துடிக்கிறான். போய் என்னன்னு பாருங்க போங்க. மேடம், கத்தி குத்துன இடம் வலிக்கு தானே மேடம் செய்யும்? என்ன சிஸ்டர், பெயின் கில்லராவது கொடுக்க வேண்டியது தானே? எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு மேடம். நைட்டு முழுக்க வலிக்கு தான் செய்யும். காலையில வலி கொஞ்சம் குறைஞ்சிடும்.
மா முடியலம்மா. வெற்றி 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 ஒன்றும் இல்லை வெற்றி 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 இங்க பாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வெற்றி மா, வலிக்குதும்மா. வெற்றி 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 இங்க பாரு வெற்றி 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 இங்க பாருடா வெற்றி வெற்றி இங்க பாரு வெற்றி அத வேணும்னே பண்ணிட்டு இருக்காத்தா இவ. அதான் நீங்க இருக்கீங்களே வெற்றியை பாத்துக்க. இவ எதுக்கு இங்க இருக்கா? இவ தொட்டதும் தான் வெற்றிக்கு வலி குறைஞ்சிருச்சுன்னு நாளைக்கு எல்லார்கிட்டயும் இவ பேத்திட்டு இருப்பா. இருங்கத்த, நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன். ஏய் இல்ல பூஜா, இங்க வச்சு எதுவும் வேண்டாம், அப்புறமா பேசிப்போம். இப்ப பரவாயில்லையா வெற்றி? இல்ல பரவாயில்லம்மா. என்னாச்சுமா தம்பி? இப்ப பெயின் எப்படி இருக்கு? லைட்டா இருக்கு டாக்டர். அம்மா இப்ப டிஸ்சார்ஜ் பண்றேன், ஆனா வீட்ல 2 நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பூஜா வா, பில் கட்டிட்டு வரலாம். இங்க பாருங்கம்மா, இதுல எழுதி இருக்கிற மெடிசன்ஸ்லாம் கரெக்டா கொடுங்க. ஓகே டாக்டர். தம்பி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருங்க, ஸ்டிச் பிரிஞ்சிட்டா ரொம்ப கஷ்டம். ம். டேக் கேர். ஓகேவா? வெற்றி பில் செட்டில் பண்ணிட்டு போலாம். வா வா பாத்து வா. அத்தை, வெற்றி மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை வச்சே நான் இந்த பிரச்சனையை பெருசாக்குறேன். சக்திய பழி வாங்குறேன். பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. என்னடி இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏய் ஏய் ரங்கநாயகி, இப்ப எதுக்கு அவளை போய் திட்டிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. இவளால தாங்க என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு. பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. இப்படி படுக்கிற பிள்ளையா இவன்? அம்மா, எதுக்கு இப்ப நீங்க சக்தியை சொல்றீங்க? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணான்னு அவளை கேளு. ஏய், சிங்க மாதிரி இருந்தாண்டி என் புள்ள. இவனை பார்த்தா ஊரே நடுங்குண்டி. அப்படிப்பட்ட என் புள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டாளே இவ. அத்தை, வீணா நீங்க என்ன குத்தம் சொல்லாதீங்க. உன்னதாண்டி சொல்லுவேன், உன்னதான் சொல்லுவேன். ஏன்னா நீதான் இவனை நல்லா குழப்பி வச்சிருக்கியே. ஏய், ஒருத்தன் கத்தி எடுத்து வெற்றியை குத்த வரான்னா இதே பழைய வெற்றியா இருந்தான்னு வச்சுக்கோ. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கத்தி ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் இருந்திருப்பாண்டி. ஆனா நீ இவன்கிட்ட அடிதடிக்கு போக கூடாது, யாரையும் தப்பு பண்ணா தட்டி கேட்காத, அமைதியாயிரு, புருஷனாருன்னு சொல்லி சொல்லி தாண்டி இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே? இல்லத்த, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அனாவசியமா என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சக்தி, வெற்றி அடிதடிக்கு போக கூடாதுன்னு நீ சொன்னியா இல்லையா? அதனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. அப்ப அத்தை சொல்றது சரிதானே? ஏய், நீ வாய மூடு. பெரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிட்டான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ரவுடி எதுக்கு வெற்றி அடிக்க வந்தான்? சக்தி, என்ன பார்த்து பேசுடி. எதுக்கு நீ அவ்வளவு சத்தம் போடுற? இல்லத்த, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அத்தை,
பாத்தீங்களா? வெளிப்படையாவே சொல்லிட்டா. நல்ல மரியாதை கொடுக்கறா உங்களுக்கு. இத பாரு சக்தி, வெற்றி இப்படி ஆனதுக்கு நான் காரணமா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஆமா அத்தை, நீங்க போய் வட்டி வாங்க சொன்னதுனாலதான் இதெல்லாமே நடந்துச்சு. நீங்க வாங்க சொல்லலன்னா வெற்றிக்கு இப்படி ஆயிருக்குமா? என்னமோ இன்னைக்குதான் இவன் புதுசா வட்டிக்கு வாங்க போன மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், எங்க தொழிலே அதாண்டி. இது வரைக்கும் வெற்றி மேல யாராவது கை வச்சிருப்பாங்களா? இப்ப ஏன் வச்சாங்க? சொல்லுடி, ஏன் வச்சாங்க? ஏதாவது அதுக்கும் புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு வச்சிருப்பல்ல? சொல்லு. இதுக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லு. அத்தை, ஒரு அம்மாவா நீங்க இந்த மாதிரி வட்டியும் வேண்டாம், யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக வேண்டான்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? என்னடி பேசுற நீ? என்ன பேசுற? எந்த அம்மாவாவது தம் புள்ள அடி வாங்கிட்டு வந்து நிக்கட்டும்னு நினைப்பாளாடி? அப்போ எந்த பொண்டாட்டியாவது புருஷ அடித்தடிக்கு போனா பரவாயில்லன்னு நினைப்பாளா? இப்படிதான் அத்தை, ஏதாவது ஒண்ணு பதிலுக்கு பதில் சொல்றான். நாம சொல்ல வர்றதெல்லாம் அவ புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏய், நீ வாய முடு. நானும் பாத்துட்டே இருக்கேன். யாரு என்ன பேசினாலும் குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்க. ஏய், நியாயத்தை சொல்றது தப்பா? நீ எங்க நியாயத்தை சொல்ற? நல்லா தூண்டி விடுற. அதையும் அத்தை நம்புவாங்கல்ல? ஏய், பூஜா சொல்லலன்னா எனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? ஏன் புள்ளடி இவன் நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி வச்சிருக்காண்டி. இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எல்லாம் மாறி போச்சுடி, எல்லாம் மாறி போச்சு. நான் சொன்ன சொல்லுக்கு மறு பேச்சு பேச மாட்டாண்டி இவன். இன்னைக்கு நீ அவனை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க. என் நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. கத்தி குத்து கொஞ்சம் எங்கேயாவது தள்ளி குத்துனா என்னடி ஆயிருக்கும்? அதுக்குதான் சொல்றேன் அத்தை, இதெல்லாம் வேண்டான்னு. எல்லாத்தையும் விட்டுடலாம். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பொம்பளை பேசிட்டு போனது இன்னும் என் காதுல ஒடிச்சுக்கிட்டே இருக்கு. இதோ இப்ப இது இன்னும் என்னென்ன வரப்போகுதோ. எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுற நீ. இந்த பிரச்சனை வந்ததே உன்னால தாண்டி. அத்தை, சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. வெற்றி இப்படி பார்க்க எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பொண்டாட்டி வேற, அம்மா வேற. ஆமா அத்தை, அம்மா வேறதான், பொண்டாட்டியும் நிச்சயம் வேறதான். ஏன்னா ஒரு பொண்டாட்டியால அம்மாவாவும் இருக்க முடியும். ஐயோ விடுங்களேன், இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லங்க, என்னமோ இவளுக்கு மட்டும் தான் வெற்றி மேல அக்கறை இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏங்க, நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த பிள்ளைங்க அவன். என்னைக்கு வெற்றி பிறந்தானோ அன்னைக்கு நான் தரையில கால் வச்சு நடக்கல, மிதந்த வானத்துல மிதந்த. இப்ப வரைக்கும் நான் அப்படித்தானே இருக்கேன். ஆனா இவ என்னமோ எனக்கு இவன் மேல பாசமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கா. பாசம் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா எவ்வளவு பாசம் இருந்தும் நீங்க வெற்றியே தப்பான வழியில போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ஏய், அவன் அம்மாடி நானு. என்னை விட உனக்கு என்னடி அவ்வளவு பெரிய அக்கறை? அத்தை, நான் வெற்றியோட மனைவி. வெற்றி உங்களை அம்மாவா எவ்வளவு பாசத்தோட பாக்குறானோ அதுக்கு ஈக்குவலா ஒரு மனைவியா என்னையும் பாக்குறான். இதுதான் உண்மை. ஏய், 1000 தான் இருந்தாலும் அம்மா அம்மா தாண்டி. ஒரு அம்மாக்கு சமமா யாராலையும் வர முடியாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. அத்தை, வெற்றி மேல நீங்க பாசமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா வெற்றிக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் அதை விட பெருசா. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதுக்கு தீர்வே கிடைக்காது. இத பாருங்க, இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இங்க பாரு சக்தி, வெற்றிக்கு யாரு ரொம்ப முக்கியம்னு நீ பார்க்க தான் போற. அதையும் பார்க்கலாம் அத்தை. ஏய், என்ன சிரிச்சிட்டு இருக்க? உன் வேலை முடிஞ்சதுல, கிளம்பு.
என்ன ரங்கநாயகி நீயே வந்துட்ட? உன்ன மாதிரி ரவுடிய பார்த்தா பயந்து ஓடுற ஆளுன்னு நினைச்சேன்னு. ஏய் உன் பையன் கத்தி குத்து வாங்கிட்டு போனானே மறந்து போயிடுச்சா? டேய் என் புள்ள சிங்கம்டா. உன் நேரம் அவன் யாரையும் அடிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு சும்மா நின்னுட்டான். இல்லன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஏய் இந்த காமெடியை சொல்லிட்டு போக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஏய் என் புள்ளைய நீ இந்த அளவுக்கு கத்தியால குத்திருக்க, அதுக்கப்புறமா நான் உன்னை விட்டு வச்சேன்னா அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை, உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியுமா என்ன சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளையா? இந்த கைதன குத்துச்சு. இதானடா இந்த கைதன என் புள்ளைய குத்துச்சு. இப்ப சொல்லு என்ன சொன்ன? சொல்லு. ஏய் எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க சுட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். சுடவா? அழுத்தவா? சொல்லுடா. ஒரு அழுத்தவா? இன்னொரு தடவை என் புள்ள மேல கைய வச்ச அவ்வளவுதான். ஏய் எங்கடா என் பணம்? எங்கடா பணத்தை கொடுங்க. எங்க? வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். மேடம் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வட்டி வாங்குறது தப்பே இல்ல. ஏன் தெரியுமா? அப்பதானே 4 ஏழைகளுக்கு உதவ முடியும். ஏய் வெற்றி, டேய் வெல்ல வாடா. யார் நீங்களா? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அம்மா வந்து என்ன அடிச்சிட்டு போவா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏய் மேல போய் பாறா. சரி போடா. அம்மா அந்த ரவுடி பசங்க எல்லாம் உள்ள வந்து கத்திட்டு இருக்காங்கம்மா.